ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் அவல் வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வடை செய்கிறதுனா பருப்பு ஊற வைக்கணும், 1 மணி நேரம் காத்திருக்கணும், அப்புறம் அதை கிரைண்டரில் அரைக்கணும். இப்படி நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு வடை செய்யணுன்னா அவல் வடை செஞ்சிடலாம். இதுக்கு 250 கிராம்ஸ் அவல் எடுத்து அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சிடணும் ஒரு பாத்திரத்தில். இந்த அவல் நாட்டு அவல். இது 10 நிமிஷம் ஊறும். இதே வெள்ளை அவல் மெல்லிஸ் அவல் அப்படின்னா அது 5 நிமிஷம் ஊறினாவே போதும். இந்த மாதிரி நல்லா தண்ணி தெளித்து வச்சிடலாம். இது 10 நிமிஷம் ஊறிட்டோம். ஊறினதுக்கப்புறம் அந்த அவலை எடுத்து பிசைஞ்சு பார்த்தா அதில் கையில் பிடிக்கிற அளவுக்கு வரும். இதுதான் சரியான பதம். நல்லா ஊறிருக்கு, தண்ணிலாம் இல்லை, நல்லா ஊறிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்னெல்லாம் சேர்க்கணுன்றதை பார்க்கலாம். நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம் 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை பொடி பொடியாக வெட்டி அது கொஞ்சம், இதோட தேவையான அளவு உப்பு, குட்டி குட்டியாக நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துப்போம். இது கூட என்ன சேர்க்கணும் அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இது வறுத்த அரிசி மாவு நான் சேர்த்துருக்கேன். 4 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஒரு 7-8 பூண்டு எடுத்து சக்குன்னு ஒரு இடித்து போடணும். இதை நைஸாக அரைச்சி போடக்கூடாது, கட் பண்ணி போடக்கூடாது. இடித்து போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தோலோடு இடித்து போடணும். இது வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம், நம்ம இஷ்டம்தான். அப்புறம் 1/2 கப் கெட்டியான தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசையணும். இதுக்கு தண்ணிலாம் ஊற்ற வேண்டிய தேவையே இல்லை. இதுலேயே சரியாக இருக்கும். பக்குவமாக பிசைஞ்சு வந்துடும். பிசைஞ்சாச்சு. இப்போது கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இதை வடையாக தட்டி தட்டி போட்டு எடுக்க வேண்டியதான். எண்ணெய் காயட்டும், வெயிட் பண்ணுவோம். அப்புறம் நல்லா உருட்டிட்டு கையிலே தட்டலாம், பிளாஸ்டிக் கவரில் வச்சு தட்டி போடலாம். நம்ம இஷ்டம்தான், நம்மளுக்கு எப்படி வசதியோ அப்படி செய்யலாம். நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அடி போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடணும். ஒன்று ஒன்றா இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதுதான். எவ்வளோ ஈஸியான வேலை பாருங்கள். இது 10 நிமிஷம் ஊறுறது தான் டைம். அதுக்கப்புறம் இது 10 நிமிஷத்தில் மொத்த வடையுமே செஞ்சிடலாம். சீக்கிரமும் வெந்துடும். சீக்கிரம் ஈஸியாக முடிகிற வேலை. நம்மளுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே நம்ம வேலை செய்கிறது தெரியாமலே அப்படி செஞ்சு கொடுத்துடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இதில் அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறதுனா, நல்லா அவல் இந்த தயிர் இதெல்லாம் சேர்ந்து நல்லா மாவு பிசைஞ்சு நல்லா பிசையும் போது நல்லா அந்த பதமாக வர்றதுக்காக அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். பூண்டு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம், அது நம்ம இஷ்டம்தான். பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இது மாதிரி எல்லா வடையும் இப்படி இப்போ சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். இந்த அளவுக்கு எனக்கு எத்தனை வடை வந்ததுன்னா கவுண்ட் பண்ணி பார்த்தேன். 20 வடை வந்துச்சு கரெக்டாக. போதுமே. ஒரு சின்ன ஃபேமிலின்னா ஒரு ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு காஃபியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 20 வடைன்னா 4 பேர் இருக்க ஃபேமிலின்னா ஆளுக்கு 5 வடை ஆகிடுதுல்ல. தாராளமாக போதும். இதே மாதிரி கெஸ்ட் வந்துட்டாலும் செஞ்சிடலாம். ஆனால் அவல் இருக்கணும், ஸ்டாக் இருக்கணும். ஸ்டாக் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியான வேலை. பாருங்கள், இந்த வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பார்க்கவே அழகாக இருக்குது. இல்லை அந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் சேர்க்கறதுனால
அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த பூண்டு ஒயிட், சில்லி ஃப்ளேக்ஸ் ரெட்டும், க்ரீனிஷாக கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் இருக்குது. நல்லாயிருக்கு பார்க்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஈஸியான வேலை. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளாக, ரொம்பவே ஈஸியாக ஒரு அவல் வடை செய்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டோம். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.